ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நாளில் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கடவுளுடைய பெயராலே வாழ்த்தி வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரோடு இருக்கிறவங்கெல்லாம் ஆண்டவரை வழிபட்டு மகிமைப்படுத்தணும் அப்படின்னு நினச்சி வந்தவங்கெல்லாம் சொல்லுங்கள், பிரைஸ் தி லார்ட். முன்னாடி இருக்கிற பொங்கலை சாப்பிட்டுட்டு போகலான்னு வந்தேன் சாமி, பிரைஸ் தி லார்ட். அவன் ஒருத்தன் தான் உண்மையை சொல்லியிருக்கான். அவன் தான் சத்தமாக சொன்னான், ஆமாம் அதுக்கு தான் வந்திருக்கேன், பிரைஸ் தி லார்ட். வெரி குட். கண்டிப்பாக ஒரு பிரசங்கம் வச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு பையன் அப்படி தான் இப்படியே காட்டிக்கிட்டே இருந்தான். நமக்கு புரியல. சரி, ரொம்ப நேரம் அவனை அவாய்ட் பண்ணி பேசிக்கிட்டே இருந்தேன். அப்புறமேட்டு மனசு கேட்கல, என்னமோ புள்ள சொல்லுதே அப்படின்ட்டு, என்னடா வேணும் உனக்கு அப்படின்னு. பொங்கல் ஆறுது, சாப்பிட்டுட்டு பேசுவோமா அப்படின்னா. ஆமாம், பிள்ளைக்கு பொங்கல் மேலே கரிசனை. இவன் என்னடா ஆற்றுன்னு ஆற்றிக்கிட்டு இருக்கிறான். அதனால தான் கோயில் பிள்ளை இது நம்ம ஊர் தலைவர் உள்ளே வரும்போதே சொன்னார், ஒழுங்காக போய் பேசாமல் இருந்தீங்கன்னா சாமியார் சீக்கிரம் முடிச்சிடுவார், இல்லாட்டினா 1 மணி நேரம் உன்னை விட மாட்டார் நகைச்சுவை சொன்னார். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள், இன்னைக்கு ஒரு திருவிழாவினுடைய துவக்கத்தில் மகிழ்ச்சியோடு வந்திருக்கிறீங்க. முதல் நாள் வந்திருக்கிற உங்களுக்கு கடவுள் என்ன செய்வார்? நிறைவான ஆசீர்வாதத்தை பொழிவாரா இல்லையா? இப்போ பாருங்கள், இன்றைக்கி ஒரு தலைப்பு உங்களுக்கு நமக்கு கொடுத்துருக்குறாங்க. நோட்டீஸ்லாம் பார்த்தீங்களா? நோட்டீஸ் பார்த்தீங்களா? தலைப்பு என்ன கொடுத்துருக்குறாங்க? அதை நீ தான் சாமி பார்த்துட்டு வரணும், நான் எதுக்கு பார்க்கணும்? பேசுகிற உனக்கு தானே தலைப்பு. நாளைக்கெல்லாம் பாருங்கள், தலைப்பை பார்த்துக்கணும். சாமியாருங்க அந்த தலைப்பில் பேசுகிறாங்களா அப்படின்னு பார்க்கணும். ஓகே. கடவுளுக்கு உரியவற்றை கடவுளுக்கு கொடுங்கள் அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. இன்றைக்குள்ள நற்செய்தியை நற்செய்தி மாற்றிருக்கிறேன், தலைப்பு அதை வச்சுக்கலாம். கடவுளுக்கு உரியதை கடவுளுக்கு. ஏசுகிட்ட போய் கேட்குறாங்க, சீசருக்கு வரி கொடுக்கறது முறையா? அவர் என்ன செஞ்சார்? உடனே கொடுத்தா கொடு, கொடுக்காடி போப்பா, யாப்பா என்னட்ட வந்து கேட்குற அப்படி சொன்னாரா? அவர் என்ன சொன்னார்? ஒரு காயினை கொடுங்கடான்னாரு. இது யாருடைய எழுத்து? இது யாருடைய உருவம்? சீசருடையது. தூக்கி போட்டார். சீசருடையதை சீசருக்கு கொடு. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டார். அது ஆஃப் பண்ணிடலாம். கடவுளுக்குரியதை கடவுளுக்கு கொடு. கேட்காத கேள்விக்கு பதில் சொன்னார். பிரைஸ் எல்லாம். இப்போ எது ரொம்ப முக்கியம்? சீசருக்குரியதை சீசருக்கு கொடு அப்படின்னு சொன்னதா, கடவுளுக்குரியதை கடவுளுக்கு கொடு? இந்த 2 பதிலில் எது உயர்ந்தது? அது அவன் கேட்கல. கேட்காதவனுக்கு ஒரு பதில் கொடுத்தாரு கடவுள். இன்னைக்கு இந்த அந்தோனியாருடைய திருத்தலத்தில் ஊர்க்காரங்களாம் வந்து சொன்னாங்க, நல்ல பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயமாக எங்கள் ஆலயம் வளர்ந்து கொண்டு இருக்குது. எல்லாரும் வராங்க, எல்லா மதத்தினரும் இந்த ஆலயத்துக்கு வந்து ஜெபம் பண்ணுறாங்க. நிறைய ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னாங்க. உண்மையாகவே அது ஒரு மகிழ்ச்சி, ஒரு நிறைவு. அதனால் பாருங்கள், இன்றைக்கி இப்போ நான் ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்குறேன். அந்தோனியார் நல்ல அற்புதம்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறார். இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ அந்தோனியார் இங்கே நிற்கிறார், ஆண்டவர் இயேசு இங்கே நிற்கிறார். 2 பேரும் நின்றுக்கிட்டு என்னகிட்ட வா அப்படின்னு கூப்பிட்றாங்க. அந்தோனியார் இங்கிட்டு கூப்பிட்றாரு, ஏசப்பா இங்கிட்டு கூப்பிட்றாரு. நீங்கள் எந்த பக்கம் போவீங்க? கொஞ்சம் பேர் சொல்லிட்டாங்க, கொஞ்சம் பேர் அப்படியே யோசிக்கிறாங்க, ஐயோ அந்தோனியார் கோச்சிக்கிட்டாருன்னா என்ன பண்ணுறது? நீங்கள் ஏசுக்கிட்ட போனீங்கன்னா அந்தோனியார் கோச்சிப்பாரா? அந்தோனியாரே இப்படி நிற்கவே மாட்டார். ஓடி போய் எங்கே நின்றுடுவார்? ஏசோட நின்றுவார். பிரைஸ் தி லார்ட். அப்படி ஒரு சாய்ஸ் நம்மக்கிட்ட இருக்குன்னா, இது நம்ம சொல்கிறது ஒரு சும்மா அடையாளத்தை சொல்கிறோம். இதை நான் எங்கேருந்து சொல்கிறேன்னா, நம்ம 10 கட்டளை, முதல் கட்டளை என்ன? கடவுள் தான் எல்லாமே. அந்த 10 கட்டளை 2 கட்டளையில் அடங்குன்னு சொல்லியிருக்கல, உனக்கு உன் கடவுளாகி ஆண்டவரையே நீ அன்பு செய்யணும், அவரையே நீ ஏற்றுக்கொள்ளணும். அதானே நம்மளுடைய கட்டளையினுடைய முதல் கட்டளையினுடைய அடையாளம். அப்போ பாருங்கள், இந்த அந்தோனியார் என்னத்துக்கு இந்த உலகத்தில் போராடினார்? நம்மளை மாதிரி பிறந்தவர் தான், உடலோட பிறந்து கஷ்டப்பட்டவர். அப்போ இந்த அந்தோனியார் என்னத்துக்காக போராடினார் அப்படின்னா, இன்றைக்கி வாசித்தேன் பார்த்தீங்களா நற்செய்தி? இந்த நற்செய்தியினுடைய ஆழத்தை மக்களுக்கு கொடுக்க விரும்பினார். இன்றைக்கி என்ன நற்செய்தி நான் வாசித்தேன்?
பர்த்தமேயு குருடன். அந்த பர்த்தமேயு குருடன் அவங்க அதில் எழுதியிருக்கு பாருங்க, திமேயுவின் மகன் பர்த்தமேயு அப்படின்னு போட்டிருக்கு. இந்த குருடர்கள், முனமானவர்கள், உடல் நலமற்றவங்க, அதாவது ஊனமாக பிறந்தவங்கெல்லாம் அந்த காலத்தில் ஒரு ஒரு மனுஷனாகவே மதிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு பேரே கிடையாது, அவங்களுக்கு பேரே கிடையாது. பார்த்திமேயு, பார்னா எபிரேய மொழியில் சன்னுன்னு அர்த்தம். சன் ஆஃப் திமேயு, திமேயுவின் மகன், அதுதான் அவருடைய பேர். இப்போ என்னை ஆல்பர்ட்னு கூப்பிடுவாங்க, எனக்கு பேர் இருக்கு. என்னை எங்கள் அப்பா பேர் ஜோசப், ஜோசப் மகன் அப்படின்னா என் பேர் அது இல்லை. இல்லை, அப்போ நம்ம பேரை சொல்லி கூப்பிட்டா தானே நம்ம. அப்போ பேரே வைக்க முடியாத ஒரு கஷ்டத்தில் இருந்த மனுஷன்தான் அந்த பார்வையற்ற மனுஷன். அங்கே என்ன நடக்குது பாருங்க, இயேசு போகிறப்போ பார்வையற்ற மனுஷன் இயேசுவை பற்றி அறிஞ்சு வச்சிருந்தான். அவனுக்கு பார்வை இல்லை, ஆனால் அறிஞ்சு வச்சிருந்தான். அந்த அறிதலை மனசில் வச்சுக்கிட்டு ஒரு ஏக்கத்தோடு இருந்திருப்பான். நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதா இந்த இயேசுவை என்கவுண்டர் பண்ணுறதுக்கு, அவரோட ஒரு தொடர்பு கொள்றதுக்கு? ஒரு நாள் ஒரு சத்தம் கேட்குது. இவன் உடனே என்ன பண்ணுறான், யார் போகிறான்னு கேட்குறான். இயேசுன்னு சொன்ன உடனேயும் இந்த மனுஷன் என்ன பண்ணிட்டாரு பாருங்க, எழுந்து அவர் என்ன கத்துறாரு, தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லி கத்துறாரு. இப்போ இந்த அருமையான வேலையில் இந்த மனுஷனுடைய அந்த உணர்வை பார்த்தீங்களா? இதில் நடந்தக்கூடிய அந்த விஷயத்தை பாருங்க. இயேசு உடனே கூப்பிடுறார். கூப்பிட்ட உடனேயும் அவரும் தம் மேலுடையை எறிந்து விட்டு, இதெல்லாம் ஏன் எழுதுனாங்க? அவர் தூக்கி போட்டுட்டு வராரு, இல்லை தூக்கி போடாம தான் வரார். இயேசு கூப்பிட்ட உடனே ஓடி வந்தார், அப்படி போட்டிருக்கலாம்ல. பாருங்க, இவங்க எழுதுறதுல ஏதோ அர்த்தம் இருக்குது. நற்செய்தியாளர் சும்மா எழுதலை, ஒவ்வொரு விஷயத்தையும் குறிப்பாக எழுதியிருக்கிறார். மேலுடையை தூக்கி எறிந்து விட்டு குதித்து எழுந்து இயேசுவிடம் வந்தார். இயேசு அவரை பார்த்து சொல்றாரு, உமக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறேன்னு கேட்கிறாரு. பார்வையற்றவர் இயேசுவிடம், ரபூனி, நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும். ஏன் மீண்டும் அப்படிங்கிற வார்த்தையை போட்டிருக்காங்க? அவர் பார்வையற்றவர் பிறவியிலேயே அப்படின்னா நான் பார்வை பெறணும்னு கேட்க வேண்டியதானே? எனக்கு கண்ணு கொடுங்க, எனக்கு பார்வை கொடுங்க. மீண்டும் பார்வை பெறணும்னா என்ன அர்த்தம்? இப்போ இந்த செய்தி பார்வையற்றவர் வழியா யாருக்கு? வாசிக்கிற நமக்கு. இப்போ நமக்கெல்லாம் பார்வை இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம்ல, அப்போ நாம மீண்டும் பார்வை பெறணும். இதுதான் கடவுளுடைய விருப்பம். இயேசுசாமி இறங்கி வந்ததே தந்தையினுடைய அந்த கட்டளைகளை இந்த மனுஷங்க நல்லா புரிஞ்சுக்கணும். பரிசேயர் சதுசேயர்லாம் கட்டளைகளை கடைபிடிச்சாங்க. அவங்க தான் இன்னைக்கு நற்செய்தியில் ஆக்சுவலாக இன்னைக்கு வாசிக்க வேண்டிய நற்செய்தியில் கேட்குறாங்க, சீசருக்கு வரி கொடுப்பது முறையா அப்படி கேட்குறாங்க. அப்போ இயேசு அவர்களுடைய வஞ்சகமான உள்ளத்தை புரிஞ்சு தான் பதில் சொல்கிறார். அப்போ எதுக்கு சொல்கிறாரு? அவங்க கண்ணு திறக்கணும். இன்னைக்கு நீங்களும் நானும் புனித அந்தோனியார் பெயரால் வந்திருந்தாலும் அந்தோனியாருக்கு என்ன விருப்பம்? தன்னுடைய வந்திருக்கிற பிள்ளைங்கள் அவர்கள் பார்வை பெறணும். அதுக்குத்தான் அந்தோனியார் என்ன செய்தார்? பைபிளை தூக்கிக்கிட்டு ஊராக போய் பிரசங்கம் வச்சார். அவர் எங்கேயும் உட்காந்துக்கிட்டு எல்லாரும் வாங்கப்பா நான் மேஜிக் பண்ணுறேன் இல்லை, அவர் செய்தார் அற்புதங்கள், அவரால் செய்ய முடிஞ்சது. ஆனால் அது மட்டுமே அவருடைய குறிக்கோள் இல்லை. அவருடைய மெயின் குறிக்கோள் என்ன? இறை வார்த்தையை எல்லாரும் புரிஞ்சுக்கணும். பிரைஸ் தி லார்ட். அந்தோனியாரை பிடிக்கும்னு சொல்லி தானே நீங்கள்லாம் வந்திருக்கிறீங்க, அப்படி தானே? வெளியெல்லாம் அவ்வளோ பேர் உட்காந்துருக்கிறீங்க. உங்களையும் நான் பார்க்குறேன். கடைசியில் செவுத்து ஓரமாக உட்காந்துருக்கிற அண்ணன் தம்பியெல்லாம் நான் பார்க்குறேன். எல்லாரும் என் கண்ணுக்கு தெரியுறீங்க, என் கண்ணுக்கே தெரியுறீங்கன்னும் போது அந்தோனியார் கண்ணுக்கு நீங்கள் நல்லாவே தெரிவிங்க. அந்தோனியார் உங்களுக்கு பிடிக்குமா? லவ் பண்ணுறீங்களா அவரை? அந்தோனியாரை நல்லா பிடிக்கும்ல? அந்தோனியாரை பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க மட்டும் சொல்லுங்கள். பிரைஸ் தி லார்ட். பா கைத்தட்டி கடவுளுக்காண்டி சொல்லு. இப்போ நான் உங்கள் வீட்டுக்கு வரேன், உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், என்னை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் உடனே என்ன செய்வீங்க? உடனே ஃபாதர் ஏதாவது குடிக்கிறீங்களா ஃபாதர்? எனக்கு எனக்கு ஏதாவது கொடுக்க பார்ப்பீங்கள்ல. அதே மாதிரி எனக்கு யாராவது பிடிச்சிருந்தா நான் ஏதாவது கொடுக்க பார்ப்பேன்ல. இப்போ அந்தோனியார் உங்களுக்கு பிடிக்கும், நீங்கள் என்ன கொடுக்க போகிறீங்க அந்தோனியாருக்கு? அதுதான் சாமி தேர் உபயம், நம்ம தான் சாப்பாடு போடலான்னு ஒரு முட்டை வாங்கி அரிசி கொடுத்துருக்குறேன் சாமி. அதெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் நல்லது தான், உண்மைதான், உங்கள் அன்பின் வெளிப்பாடு. ஆனால் அதை விட பெஸ்ட்டாக என்ன கொடுக்கலாம்?
இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். ஒரு அம்மா சொல்லிட்டாங்க நற்செய்தி பரப்பணும் அப்படின்னு. நான் பரப்பலாம், நீங்கள் வேண்டாம். பைபிளை முழுசாக வாசிச்சிருக்கிறீங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்கணும். உங்கள் கையில் உங்களுக்குன்னு ஒரு பைபிள் இருக்கா? இருக்குது. இந்த திருவிழா கண்டிப்பாக நீங்கள் அடுத்த திருவிழாவுக்கு இங்கே வரதான் போகிறீங்க, அப்படி தானே? அடுத்த திருவிழாவுக்குள்ள ஒரு வருஷம் இருக்குது நமக்கு. இந்த பைபிளை வாசிச்சிடலாமா? பாருங்கள், இது எத்தனோண்டு புஸ்தகம் பார்த்தீங்களா? நம்ம 1ஆம் கிளாஸ் படித்தோம், 2ஆம் கிளாஸ் படித்தோம், 3ஆம் கிளாஸ் படித்தோம், 10ஆம் கிளாஸ், 12ஆம் கிளாஸ், காலேஜ் எல்லாம் படிச்சிருக்கிறோம் நிறையா. இவ்வளவும் படித்தோம். இந்த புஸ்தகத்தில் அடுக்கி வச்சா இவ்வளோ தூரம் வரும். 1ஆம் கிளாஸ்லேருந்து இவ்வளவும் படிச்சிட்டோம். இத்தனோண்டு புஸ்தகம் நம்ம இன்னும் படிக்கலை. யாராவது முழுசாக படிச்சிருக்கிறீங்களா பைபிளை? ஒரு தடவை முழுசாக நான் முடிச்சிருக்கிறேன் அப்படிங்கிறவங்க தப்பாக கை தூக்கிடாதீங்க. கடவுள் கையை, யார் இருக்கிறீங்களா? கை தெரியல எனக்கு, பரவாயில்ல, கை தட்டுங்களேன், சும்மா தட்டுங்க. ஏன் உண்மையை சொன்னீங்க பார்த்தீங்களா? சும்மா சொல்லிடி கையை வாச்சிட்டோம் அப்படின்னு சொல்லாமல் நீங்கள் உண்மையை சொன்னீங்க. அதுக்காக தான் உங்களை பாராட்டுறோம். அப்போது நம்ம இந்த அந்தோனியாருக்கு அடுத்த வருஷம் நீங்கள் கொடுக்குற கிஃப்ட்டு எல்லாம் நல்லா கொடுங்க. அன்னதானம் செய்யுங்க, நல்லா டொனேஷன் கொடுங்க, எல்லாம் நல்லா சிறப்பாக செஞ்சுருக்கீங்க. உண்மையிலுமே எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. பங்கு திருவிழா கூட இப்படி எல்லாம் நடக்கிறதில்ல. அப்போ பாருங்கள், நீங்கள் அடுத்த வருஷ திருவிழாவுக்கு கடவுளுக்கு இது அந்தோனியாருக்கு ஒரு சிறப்பான கிஃப்ட் கொடுக்குற மாதிரி இருந்தால் அவர் சந்தோஷப்படுற மாதிரியான கிஃப்ட் என்ன இருக்குன்னா, இந்த பைபிளை வாசித்து முடிச்சுட்டு, அந்தோனியாரே நான் வாசித்து முடித்த இந்த பைபிளை யாருக்காவது கிஃப்ட் கொடுப்பேன், வாசித்து முடிச்சுட்டு கொடுக்கணும், அதுக்குன்னு திருவிழியா அப்படின்னு கடைசி பக்கம் போய் வாசிச்சுட்டு கொடுத்துடப்படாது. முழுசாக வாசிச்சுட்டு கொடுக்கலாமா? இதை வாசிக்க தெரிஞ்சவங்களாம் கை தூக்குங்க பார்ப்போம். எனக்கு படிக்க தெரியும், எழுத படிக்க தெரியும், எனக்கு எழுத படிக்க தெரியும் அப்படிங்கிறவங்கெல்லாம் கையை ஆட்டுங்க பார்ப்போம். வெளியெல்லாம் நான் கடைசி வரைக்கும் பார்க்குறேன். அந்த செவத்து பக்கம் அக்கா உட்காந்துருக்காங்க, கை ஆட்டிவிட்டாங்க. வெரி குட். பாருங்கள், இப்போ நமக்கு இவ்வளோ பேருக்கு வாசிக்க எழுத படிக்க தெரியும். ஆனால் இது நமக்கு இன்னும் படிக்க நேரம் கிடைக்கலையா? நேரம் இருக்குது, ஆனால் என்ன வரல, இன்னும் நமக்கு மனசு வரல, அவ்வளோதான். பிரைஸ் எல்லாம். இப்போ அந்தோனியார் இந்த மாதிரி கூட்டத்தை பார்த்து சந்தோஷப்படுவாரா? அந்தோனியார் இப்போ நான் என்னை யூடியூப்லலாம் பார்ப்பாங்க. என்னை ஒரு சில பேர், உன்னை நான் பார்த்ததே இல்லை சாமி, இப்போ பங்கு சாமியாராக நான் வந்திருக்கிறேன், உங்களுக்கு தெரியும் தானே? ஐயோ எல்லோரும் முழிக்கிறாங்க, பங்கு சாமியாரா? நான் உங்கள் சகாயமாதா கோயில் பங்கு சாமியாராக வந்திருக்கிறேன், தெரியாதா? எஸ் வேரேஜ் தெரியுமா? வெரி குட். தெரியாதவங்க மட்டும் சொல்லுங்கள். பிரைஸ் தி லார்ட். இப்போ எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கு. கொஞ்சம் பேர் பார்க்குறாங்க, இந்த மொசரை கட்டத்தானா வந்திருக்குது, நம்ம இனிமேல் என்னையை தான் பார்த்து ஆகணும். எத்தனை வருஷம்னு நான் சொல்ல மாட்டேன், 1 வருஷமோ 2 வருஷமோ. நீங்கள்லாம் அன்பு செஞ்சீங்கன்னா 5 வருஷம் வண்டி ஓடும். ஓட்டிடலாமா? அந்தோனியார் கோயில் நம்ம பக்கம் இருந்தால் அந்தோனியாரே நம்மளோட இருக்கிற மாதிரி தான், நல்லா ஜெயிச்சிடலாம். பாருங்கள், அந்தோனியாருக்கு நம்ம கொடுக்க போகிற கிஃப்ட் பாருங்கள். அந்தோனியாருக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு அற்புதமான நிகழ்ச்சி நடந்தது. இயேசு இந்த ஒரு பார்வையற்றவன் வரான். போயா, யார் குறுக்க வந்து எல்லாரும் திட்டினாங்கல்ல, இயேசு திட்டினாரா? அப்போ இயேசு ஒரு பார்வையற்ற மனுஷனாக இருந்தாலும் இறங்கி போய் உனக்கு என்னப்பா வேணும்? அப்போ அவர்கிட்ட அன்பு இருந்தது, இரக்கம் இருந்ததெல்லாம் ஒரு பக்கம். இயேசுகிட்ட ஒரு தாழ்ச்சி இருந்தது. ஒன்றுமில்லாத மனுஷனாக இருந்தாலும் இறங்கி போய் பேசுகிற தாழ்ச்சி அந்தோனியார்கிட்ட நிறையா இருந்துச்சு. அவர் ஒரு இடத்துக்கு போகிறார், ஒரு ஒரு பாலைவனத்தை கடந்து போகிறார். அந்த அடுத்த ஒரு இடத்துக்கு போகிற போது ராத்திரி ஆயிடுச்சு. ஒரு துறவு மடத்தில் போய் தங்குறார். அப்போ தங்கும்போது அங்கே சாப்பாடெல்லாம் போடுறாங்க. அப்போ அந்த நேரம் துறவு மட தலைவர் வெளியூர் போயிட்டார். இவர் போய் தங்குறாரு, நல்லா கவனிச்சிக்கிட்டாங்க. சாப்பிடும்போது தண்ணி வச்சாங்க, தண்ணி குடிக்கிறாரு, உப்பு வாயில் வைக்க முடியல. இவர் பாட்டுது என்ன அப்படின்றார். இது கேணி தண்ணி, எங்கள் கேணியில் ஊற்றுல வர தண்ணியை தான் நாங்கள் குடிக்கிறோம், இது உப்பு தண்ணி தான், இதை தான் குடிச்சிட்ருக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. இவர் உடனே போய் என்ன பண்ணிட்டாரு, ஜெபம் பண்ணி சிலுவை போட்டார். பாருங்க, அந்த கேணி தண்ணி நல்ல தண்ணியாக மாறிடுச்சு. ஒரே சந்தோஷம் எல்லா துறவிகளுக்கும். ஆனால் தலைவர் துறவி வரல, ஆபட்டுன்னு சொல்லுவாங்க, அவர் தான் தலைவர். இந்த ஆபட்டு வெளியில் போயிட்டார். அடுத்த நாள் வராரு இந்த தலைவர் துறவி. வந்துட்டு சாப்பிடும்போது தண்ணி குடிக்கிறார். தண்ணி சுவையாக இருக்குது, நல்ல தண்ணி.
நம்மளா இருந்தால் என்ன செய்வோம்? எப்படி அப்படி கேட்போம். அவரு எப்படி அப்படின்னார். அவனை எல்லாம் சொன்னாங்க, அந்தோனியார் வந்து உப்பு தண்ணியை நல்ல தண்ணியாக மாற்றிட்டார், கூப்பிடு அவனை அப்படின்னார். கூப்பிட்டு, உன்னை யார் இந்த வேலையை செய்ய சொன்னான்? அந்த தண்ணியை குடிச்சு தான் நாங்கள் ஒருத்தல் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், தியாகம் பண்ணுறோம் ஆண்டவருக்கு. நாங்கள் எங்களுடைய வழியை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். நீ வந்து அப்படின்னு 2 சிலுவை போட்டு மாற்றி விட்டீங்கன்னா அப்படின்னு நீ உடனே என்ன செய்தார்? இந்த அந்தோனியார் முழங்கால் போட்டு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டார். நம்மளா இருந்தால் என்ன செய்வோம்? என்ன நினச்சிட்டு பேசிகிட்டு இருக்கிற, எவ்வளோ பெரிய வேலையை செஞ்சு விட்டுருக்குறேன். நம்மளா இருந்தால் நியாயப்படுத்துவோம், சண்டை போடுவோம்ல. அவர் உடனே மண்டிக்கிட்டு, என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு தெரியல, நான் வந்து இதை வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லி அந்த கொடுத்த கிஃப்டை எடுத்துக்கிட்டார். பாருங்கள் எவ்வளோ ஒரு தாழ்ச்சி பார்த்தீங்களா? இன்றைக்கி இயேசுக்கிட்ட இருந்த தாழ்ச்சியை தான் இவர் என்ன செய்தார்? இயேசு சிலுவையில் அந்த தாழ்ச்சியினுடைய உச்சத்தை காட்டினார். எவ்வளோ தாழ்ந்து போக முடியும், தாழ்ச்சியை காட்டினார். இப்போ நீங்களும் நானும் அந்தோனியாரை பார்க்குறோம், ஒரு பக்கம் இயேசுவை பார்க்குறோம், ஒரு பக்கம் தாய் மரியாதை பார்க்குறோம். எல்லாருமே நமக்கு இந்த தாழ்ச்சியின் அடையாளமாக இருந்தாங்க. இன்றைக்கி குடும்பங்கள் எல்லாம் போராடுது, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், பிள்ளைங்க. ஏன்னா தாழ்ச்சி இல்லை. பிள்ளைகளுக்கு பெற்றோரிடத்தில் தாழ்ச்சியாக போகிறதுக்கு ஒரு மனசு இல்லை. அம்மா சொன்னால் கூட, ஆமாம் உனக்கு ரொம்ப தெரியும் இப்போ, அம்மாவை பெத்த தாயை பெத்த தகப்பனை தாழ்ச்சியற்ற வார்த்தைகளால் திட்டக்கூடிய பிள்ளைகள், கணவனை மனைவியை ஒருவர் தாழ்ச்சி இல்லாமல் டீல் பண்ணுறாங்க. இந்த அருமையான விழாவில் 2 விஷயத்தை நீங்கள் ஆண்டவருக்கு கொடுக்கணும். ஒன்று, பைபிளை ஒரு தடவை வாசிச்சிடலாமா? அடுத்த வருஷம் ஆண்டவருக்கு இது அந்தோனியாருக்கு இந்த பைபிளை வாசிச்சுட்டு நான் கிஃப்ட் கொடுப்பேன், வாசித்ததை கிஃப்டாக கொடுப்பேன். நீ ஒன்று சொல்ல, ஆண்டவரே அந்தோனியாரே நான் பைபிளை ஒரு தடவை வாசித்தேன், இங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்க போகிறார். உங்களுக்காக பரிந்து பேசி வாங்கி கொடுப்பார். செய்யலாமா? முயற்சி பண்ணுங்க. தோக்கிறது ஜெயிக்கிறது அடுத்தது. நான் முயற்சி பண்ணுறேன் சாமி அப்படின்னு சொல்கிறவங்க மனசுக்குள்ளே இப்போ ஒரு உந்துதல் வந்திருக்கு, நான் வாசிச்சிடுவேன், 1 வருஷம் இருக்குது நான் வாசிச்சிட மாட்டேனா அப்படின்னு உணர்றவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள் பார்ப்போம். நான் வாசித்து பார்க்குறேன் சாமி அப்படிங்கிறவங்க. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு அந்தோனியார் ரொம்ப சந்தோஷப்படுறார், அவருக்கு பொங்கல் கிடைச்ச மாதிரி. 2வது தாழ்ச்சி. வீட்டில் போய் நீங்கள் தாழ்ச்சியை கொடுக்குறீங்கன்னு யாருக்கும் தெரியாது, ஆண்டவருக்கு தெரியும். கணவர் பேசும் பொழுது நம்ம அடங்கி போகணும். சரி விடுங்க, இப்போ என்ன, சரி விடுங்க, சரி சாரி சொல்லி பாருங்க. கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ சொல்லி பாருங்களேன், அந்த தாழ்ச்சிக்கு கடவுள் பதில் சொல்லுவார்.